அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவமில் முதல் பாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கவிதையில் 2வது கவிதையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ செய்யுள் 2வது. துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு என்பர் பெரியார். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, கல்வி அழகே அழகு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது என்னது, ஒரு பழமொழி. கற்றபடி நிற்கிறது தான் அந்த அழகை பெறக்கான ஒரே வழி. ஸோ நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த திமிரோடு நம்ம இருக்கவே கூடாது. எவ்வளவு தான் நம்ம படிச்சிருந்தாலும் பண்பாடு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த படித்த படிப்பே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பாடல் வரிகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழைகளுடன் சேரக்கூடாது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, புக்கில் படிக்கிறதோட நம்ம ஸ்லேட்டில் படிக்கிறதோட நிப்பாட்டிடக்கூடாது. நம்ம எதுக்கு தான் படித்தோமோ அப்படிங்கிற அந்த ரீசனை வந்து நம்ம மறந்து போயிடக்கூடாது. என்ன படித்தாலும் அதோட மீனிங்கை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஒழுக்கம், ஒரு தியாகம் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அந்த நெறி தவறி நம்ம வந்து நடந்துடக்கூடாது. நல்லவர்கள் தூற்றும்படி நம்ம வந்து வளரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. ஸோ நமக்கு மூத்தவங்க இருப்பாங்களா, கல்வியிலையாக இருக்கட்டும், அறிஞர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற வார்த்தைகளை வந்து நம்ம மீறவே கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. ஸோ நமக்குன்னு இருக்கக்கூடிய பண்பு நெறிகளையும் நம்மளோட மொழியிலையும் நம்ம மாறி போயிடக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஸோ அடுத்தவங்க கைப்பொருளை நம்பி தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. தன்மானமில்லாத கோழைகள் கூட நம்ம போய் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும். ஸோ நம்ம வந்து படிக்கிற படிப்பு மூலமாக நம்ம வந்து துன்பத்தை வெல்லணும். அத்தகைய கல்வி வந்து நம்ம கற்கணும். சோம்பலை வந்து கொல்லக்கூடிய திறன் வந்து பெறணும். சோம்பலாக நம்ம படுத்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற திறனை வந்து அந்த கல்வியால் நம்ம வந்து டேக்கிள் பண்ணி வெளியே வரணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் அதை விட்டிட வேண்டும். ஸோ நம்ம அடுத்தவங்களை வந்து வம்பு செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த குணத்தை நம்ம இன்னையோட விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். ஸோ எப்போவுமே வந்து அறிவால் நிரம்பி வான்முகட்டை தொடுற அளவுக்கு உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வெற்றி மேலே வெற்றி வரணுமா, விருது வரணுமா, பெருமை வரணுமா, மேதைகள் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தால் தான் அது எல்லாமே வருமா. பெற்ற தாயோட புகழும் நம்ம பிறந்த இந்த மண்ணோட புகழும் ஒரு நாளும் குறையாமல் நம்ம வந்து வாழணும் அப்படின்னு இந்த பாடல் வரிகளை சொன்னது யார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அவங்கள நம்ம என்ன சொல்வோம், மக்கள் கவிஞர்னு சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம் அப்படி, நமக்கு புரிகிற மாதிரி அவங்க பாடினனால அவங்கள மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். தூற்றும் படி இகழும் படி. தூற்றும் படினா என்னது, இகழும் படி. மூத்தோர் பெரியோர். மூத்தோர்னா யார், பெரியோர். மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். ஸோ மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னால் யார், அறிஞர்கள். மேதைகள்னால் யார், அறிஞர்கள். தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். மாற்றார்னால் யார், மற்றவங்க. மாற்றார் மற்றவர். நெறி வழி. நெறினா என்னது, வழி. மாற்றார் மற்றவர். நெறி, நமக்குன்னு ஒரு நெறி இருக்குது, அதில் தான் நம்ம ஒழுகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த நெறினா என்னது, வழி. வற்றாமல் குறையாமல். வற்றாமல்னா என்னது, குறையாமல். வற்றாமல் குறையாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ சொல்லும் பொருளும் என்ன சொல்லியிருக்காங்க? தூற்றும் படி இகழும் படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாடலின் பொருள் பார்த்துடலாம். நாம் நூல்களோடு கற்றதோடு இருந்து விடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் மீறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை வெட்டிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நம் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். ஸோ இந்த பாடல் வரிகளை சொன்னது யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். ஸோ நூல்வெளியில் அவங்கள பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். ஸோ 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எளிய தமிழில் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளோட உயர்வை இவர் போற்றியிருக்காரு. ஸோ இவர் மக்கள் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் இவர் அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நூலகத்திற்கு சென்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய வேறு பாடல் ஒன்றை எழுதி வருக. ஏட்டுக்கல்விக்கு மட்டும் கல்வி இல்லை என்னும் தலைப்பில் பேசுக. ஸோ ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி இல்லை அப்படிங்கிறதான் தலைப்பு. அதாவது என்னது, நம்ம பாட புத்தகத்தில் படிக்கிறோம்ல, அது மட்டும்தான் கல்வி அப்படிங்கிறது கிடையாது. அனுபவ கல்வியும் இருக்குது. இப்போ காமராஜர் அவர்கள்லாம் படிக்காத மேதைன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வழிகாட்டினது என்னது? அவங்களுடைய அனுபவம். ஸோ அந்த மாதிரி அனுபவ கல்வியும் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் பேச சொல்லியிருக்காங்க. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. தூற்றும்படினா என்னது? இகழும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர்னா அது அறிவில் மூத்தோர் சொல்படி நம்ம நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கை பொருள் பிரித்தெழுதுக. கை கூட்டல் பொருள், கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா, மானமில்லா, மானம் கூட்டல் இல்லா, மானமில்லா. சேர்த்து எழுதுனோன்னா எப்படி வரும்? மானமில்லான்னு வரும். சொற்றொடரில் அமைத்தெழுதுக. மனமாற்றம், ஏட்டுக்கல்வி, நல்லவர்கள், சோம்பல். ஸோ இதோடு இந்த பாட்டு முடியுது. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது என்னெல்லாம் இருக்குது? துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி அழகே அழகு அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தான் நம்ம படிச்சிருந்தாலும் பண்பாடு இல்லை அப்படின்னா அந்த கல்வி இப்படி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். ஸோ அந்த பாடலை பாடினது யார்? மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை இவர் வலியுறுத்தி பாடியவர். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளோட உயர்வை இவர் போற்றினவர். ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கவே கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கை பொருள், கை கூட்டல் பொருள். மானம் இல்லா, மானமில்லா அப்படின்னு சேர்த்து எழுதணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.